போஸ்டர் அடிச்சு பேனர் அடிச்சு எல்லாத்துக்கும் அமிச்சதுக்கு அப்புறம் ஷோ கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஏரியாலையும். சென்னையிலயும் தெரியல, தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க. திருநெல்வேலி கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி, கமல் சார் படம்லாம் செய்ய அதெல்லாம் தடுக்கல. நான் என்ன பிரச்சனையில இருக்கேன், நீங்க என்ன கேக்குறீங்க? பாய்ங்கிறது பிஓஒய் ஆக்கிருங்க, முடிஞ்சு போச்சு சார். ஏன்னா இல்ல காமெடி இல்லைங்க, சீரியஸா வச்சிருக்கேன். நான் என்ன நான் சீரியஸா தான் சொல்றேன். போலீஸ் போலீஸ் ஹாய்ண்ணா, வணக்கம். என் பேர் ஆதவா ஈஸ்வரா. இந்த படத்தோட ஹீரோ. ஸோ நீங்கள் தான் படம் பார்த்தீங்க. இப்போ எல்லா பக்கமும் தமிழ்நாட்டில் பாதி இடத்துல ஷோ கேன்சல் பண்ணிட்டுருக்காங்க. என்னன்னு எனக்கு புரியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன். இப்போ ரிலீஸுக்கும் நிறைய செலவு பண்ணி போஸ்டர் அடித்து பேனர் அடித்து எல்லாத்துக்கும் அமிச்சதுக்கப்புறம் ஷோ கேன்சல் பண்ணிட்டுருக்காங்க ஒரு ஏரியாலையும். நீங்கள் படம் பார்த்தீங்க, நீங்கள் தான் எனக்கு என்ன சொல்லணும். ஆக்சுவலி நான் யாரையும் தப்பாக காமிக்கல இந்த படத்தில். முஸ்லீமையோ ஹிந்துவோ கிறிஸ்டியனோ யாரை பற்றி தப்பாக காமிக்கல. ஹியூமனிட்டி தான் முக்கியம்னு சொல்லி படம் எடுத்திருக்கு. பட் இதில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. டைட்டிலுக்கான விளக்கம் நான் கொடுத்துருக்கேன். பாய்னா முஸ்லீமை குறிக்கிற டைட்டில் கிடையாது. ஒரு நார்மலாக ஒரு பையா பாய்ங்கிறது ஒரு ஷார்ட்டாக ஒரு வேர்டு, ஒரு கேரக்டர் பேர் தான் பாய். அதுதான் படத்துலையும் காமிச்சிருக்கோம். அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்லீப்பர் செல்வோடையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பல இடத்துல கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து எல்லா தியேட்டருக்கும் ஃபோன் போட்டு இந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஒட்டுமொத்த லைஃப் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எனக்கு என்ன பேசுறதுன்னு உண்மையாலுமே தெரியல. நீங்கள் தான் சொல்லணும். சென்சார் வாங்கிட்டோம் சார். அதான் தெரியல சார். அப்புறம் எதுக்கு சென்சாருக்கு என்ன வேல்யூன்னு எனக்கு புரியல ஆக்சுவலி. ஆமாங்கண்ணா, நாளைக்கு ரிலீஸு கோயம்புத்தூர் ஏரியாவில் கேன்சல் பண்ணிட்டாங்க. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு எங்கேயுமே ஷோ இல்லை. சென்னையிலயும் தெரியல, தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க. திருநெல்வேலி கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் கோயம்புத்தூரில் ஒரு ரோட் ஷோ பண்ணேன். ட்ரெய்லர் எல்லாம் இது பண்ணேன். அது வைரல் ஆச்சு அங்கே உள்ள லோக்கலில். அப்போ ஸ்டேஷன்லேருந்து கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அப்போ வீட்டுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர்லாம் விசாரிச்சுட்டு போனாங்க. படத்தை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். 2.5 மணி நேரம் விளக்கம் கொடுத்தேன். யாரையும் பாதிக்கிற மாதிரி படம் எடுக்கலன்னு சொன்னேன். படத்தையும் போட்டு காமிக்கிறேன்னு சொன்னேன். நான் பல தடவை நேற்று தான் கியூபுக்கெல்லாம் ஏற்றிட்டு நான் ஃபோன் போட்டேன். படம் பாருங்கள், முஸ்லீம் அவங்க தலைவருக்கும் ஃபோன் போட்டு படம் பாருங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்னா அதுக்குள்ளே இவ்வளோ நடந்திருக்கு. நேற்று ஃபோன் போட்டு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைட் பேசியிருக்காங்க. உடனே அவங்க பயந்துட்டு இந்த படத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா போன ஒரு 4 நாள் முன்னாடி ஏதோ ஒரு படம் கிங்டம் படத்துக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு தியேட்டரை உடைச்சிருக்காங்க கோயம்புத்தூரில். ஸோ மறுபடியும் இந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணால் எங்களுக்கு தியேட்டரில் லாஸ் ஆகும். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா யார் செலவு பண்ணுறதுன்னு சொல்லி தியேட்டரே கிடைக்கல. நான் ஒரு 100 ஸ்க்ரீன்ஸ் பக்கம் தான் பிளான் பண்ணேன். பட் இது வரைக்கும் கிடைக்கும். ஆனால் கேரளாவில் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபைனல் பண்ணி தியேட்டர் லிஸ்ட்டே அனுப்பிச்சிட்டாங்க. நாளை அதான் சார் இருக்காரு, அதான் கூப்பிட்டேன் அவர்கிட்ட பேசுறதுக்கு. வணக்கம். இந்த படம் இப்போ பார்த்த எல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம இஸ்லாம் சமுதாயத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட தவறான இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கும். இதை ஏன் நிறுத்திருக்காங்க? அவர் புதுசாக ஒரு படம் எடுத்து அவரே ஹீரோவை நடித்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் இவ்வளவு லாஸ் அவருக்கு. இன்றைக்கி நாளைக்கு படம் ரிலீஸ் பண்ணணும், எவ்வளோ போஸ்ட் அடிச்சிருக்காரு, எவ்வளோ விளம்பரம் பண்ணியிருக்காரு, எல்லாமே அவருக்கு டோட்டலாக லாஸு. அவர் பாவம் கலங்குறாரு. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு புரியல. ஏன்னா இன்னைக்கு காலையில் தான் எனக்கு இது மாதிரி சொன்னார். சரி நானும் வரேன் அப்படின்னேன். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களா அந்த மாதிரி எதுனா? இல்லை, நீங்கள் தான் உங்கள் மூலியமாக தான் மக்களுக்கு தெரிவிக்கணும், அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும். ஏன்னா கிங்டம் பற்றி சொன்னாங்க. கிங்டம் தமிழரை பற்றி தவறாக சொன்னதுனால அதுக்கு நிறுத்தியிருக்காங்க. இதில் யாரை பற்றியும் எந்த இடத்துலையும் ஒரு தப்பான வார்த்தை கூட இல்லை. ஏன்னா எல்லார்ட்டையும் கேட்ட பத்திரிகையில் எல்லார்ட்டையும் நான் கூப்பிட்டு கேட்டேன். நான் படம் பார்க்கல. கேட்கும்போது எல்லாருமே சொன்னது ஒரு வார்த்தை கூட அந்த மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இஸ்லாமியர் நம்ம சகோதரர்கள் தான். அவங்க வேற்று மதம், வேற்று ஆள் கிடையாது. நம்ம அதை பற்றி எடுக்கவும் போகிறதில்ல. அப்படி எடுக்கவும் இல்லை. அவர் ஒரு இல்ல அதான் பிரஸுக்கே படம் போட்டிருக்கோம். மொத்தமா பிரஸுக்கு சென்சாரா கரெக்ட் சார். அதுக்கும் ரெடியா இருக்கேன். பட் நீங்க டைட்டில்னால உங்க இந்த படத்துல ஏதாவது மைனஸ் இருக்கா சார்? பட் ஆனா எண்ட்ல அதுக்கான இது நான் ரிவீல் பண்ணிட்டேன்ல சார். அந்த பாய்ங்கிறது ஒரு கேரக்டர் தானே தவிர கரெக்ட் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு பாய்ன்னு தான் போயிட்டு இருக்கு ஒரு கேரக்டர். தமிழ்நாட்டுல எல்லா இஸ்லாமியர்கள் நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பி பாய்ன்னு கூப்பிட்டுருக்கோம். சரிங்க. அந்த பாய்ங்கிற வார்த்தையை நம்ம கூப்பிடுற ஒருத்தவங்க என்னன்னா நம்ம இஸ்லாமியர்கள் தான் நம்ம அந்த வார்த்தையை கூப்பிடுறோம். நீங்க கிளைமேக்ஸ்ல நீங்க என்ன சொல்றீங்க? பாய், நான் பாய்
பாயின்னு நீங்க அந்த கிளைமேக்ஸ்ல முடிக்கிறீங்க. அது நீங்க டைட்டில்ல பாயின்னு வச்சீங்க, அந்த வாசகத்துல நீங்க பாயின்னு முடிக்கிறீங்க. அதனாலதான் கேள்வி. சரி, கமல் சார் படம்லாம் வச்சு ஏன் அதெல்லாம் தடுக்கல? அதெல்லாம் தடுத்துருக்கணும். ஏன் இப்போ சின்ன படம்னா ஏன் தடுக்கிறீங்க? எவ்வளோ உழைச்சி ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன் வராருங்க, அவரை தடுத்தாக்க என்ன வருது? இப்போ கமல் சார் என்னெல்லாம் எடுத்துறாரு, என்னெல்லாம் பண்ணாங்க, அது இதில் ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஒரு கெட்ட எதுவும் கிடையாது. ஏன் இது தடுக்க? இல்ல இப்பதானே தெரியும், அதனால பிரஸ் மூலமா மக்களுக்கு சொல்லலாம், அரசாங்கத்துக்கு சொல்லலாம் தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்பதான் ஒரு போனா வந்து லைக் போன் வந்துட்டே இருக்கு, அந்த இடத்துல கேன்சல் பண்ணிட்டாங்க, எல்லா இடத்துக்கும் போஸ்டர் போயிடுச்சு, பேனர் போயிடுச்சு. சொல்லுங்க. அந்த சீன் வந்து இன்னொரு 2 இடம் வரலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை தான். அப்படிங்களா? ஏன்னா அது வந்து இந்த என்ன பிரச்சனையில இருக்கேன், நீங்க என்ன கேக்குறீங்க? சிறுபான்மையர் பாய் பாய்ன்னு சொல்லி அந்த பேருக்காக இங்க பிரச்சனை இல்லைன்னு எனக்கு தோணுது. மேல உள்ள வந்து பாம்பு வைக்கிறது பட்டை போட்டுதான் ஒருத்தரை திட்டிட்டு இருக்கீங்க, பட்டை போட்டுதான் ஒருத்தரை கார்ல திட்டுறீங்க. ஒருவேளை நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்சார் போட்டு ஆமா சென்சார் கொடுத்துட்டாங்கல்ல சார், கொடுத்துட்டாங்கல்ல சார், ஏன் தடுக்கணும்? அதான் எனக்கு புரியல சார். சார் யாருமே பண்ணல சார். அழுத்தம் கொடுக்குறாங்களோ? எங்க இருந்து நீங்க வேற யாருக்காவது இந்த படத்தை போட்டு காமிச்சீங்களா? இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு காமிக்கிறேன் எல்லாத்துக்கும், இது வரைக்கும் யாருக்கும் படம் போடலீங்க சார். ரெடி சார், பட் இப்ப இவ்வளவு செலவு பண்ணிட்டு எப்படி சார் மறுபடியும்? இப்ப நாளைக்கு ரிலீஸ் படம், நாளைக்கு ரிலீஸ் இல்ல சார். இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு விஷயம், பாய்ங்கிறது BOY ஆக்கிருங்க, முடிஞ்சு போச்சு சார். ஏன்னா இல்ல இல்ல காமெடி இல்லைங்க, சீரியஸா வச்சிருக்கேன். நான் சீரியஸா தான் சொல்றேன். மதம் அரசியல் கருவின்னு வந்து அங்க ஒரு டயலாக் வருது இல்ல சார், மதத்தையும் கடவுளையும் வச்சுதான் இங்க அரசியல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு டயலாக் பேசுது இல்ல சார். இது தப்பா காமிக்கல இல்ல சார், யார சார் தப்பா காமிச்சிருக்கு? ஆக்சுவலி ஒரு மூவிஸ் வந்து நீங்க பாத்துருப்பீங்க, மேக்கிங் லெவல் பாத்துருப்பீங்க. உங்களை மாதிரி ஒரு கமிட்டி யூஸ் பண்ணி இந்த மூவி வரலாம், இந்த மூவி கொஞ்சம் பார்த்து ரிலீஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி ஆலோசனை கொண்ட குழு வந்து கில்டும் பண்ணல, கவுன்சிலும் பண்ணல. இது பண்ணா ஒரு சில ப்ரொடியூசர் வந்து பாதுகாக்கப்படுவாங்க. ஆமா அதெல்லாம் கரெக்ட். இப்ப சென்சார்னு ஒன்று இருக்குல்ல, சென்சார் போர்டு இல்ல, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்க எல்லாம் பாக்குறாங்க. சென்சார் நம்மளை விட சென்சார் போர்டு விளக்கணை ஊத்தி பார்ப்பாங்க, அவங்க கண்ணில் எந்த தவறும் மாட்டலங்கன்னு தான் அவங்க சென்சார் கொடுத்துருக்காங்க. இல்ல அது வந்து நான் உண்மையில இன்னும் பார்க்கல, மூவி பார்க்கல. இல்ல எனக்கு நான் உங்ககிட்ட தான் எல்லாத்தையும் கேட்டேன், எந்த இதுலயும் அந்த கெட்டது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த படம் பாவம், அந்த சின்ன வயசுல அவர் ஒரு படம் எடுத்து டைரக்ட் பண்ணிருக்காரு, எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அவர் ரிலீஸ் பண்ணணுங்கிறது தான் என்னோட கோரிக்கை, வேற ஒன்றும் இல்லை. இல்ல அரசியல்வாதி எந்த அரசியலும் தடுக்கலையே, ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டு இந்த ஷோ இந்த எல்லாம் கேன்சல் தெரியல சார். ஐடியா கம்ப்ளைண்ட்லாம் ஒண்ணுமே அது தெரியல சார், நீங்க தான் சார், நான் கேட்டாச்சு சார். சென்சிட்டிவ் டைம் இருக்கு சார். இப்போ பாகிஸ்தான் ஹாக்கி டீம் கூட அடுத்த மாசம் வரது போஸ்ட் பண்ணிட்டாங்க, புல் அவுட் ஆஃப் தி டூர்னமென்ட். இந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் சார், நீங்க வீக்ல இருக்கும். கரெக்ட் சார், பட் நீங்க படம் பாத்துட்டீங்க, நான் யாரா தப்பா சொன்னீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம் சார். டைட்டில் தான் நீங்க யாருமே தப்பா சொல்லுங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வித கோளாறும் இல்லை, இஸ்லாமியர்களை பத்தி தப்பா சொல்லவே இல்லை. ஒரே ஒரு விஷயம், அந்த கோவை குண்டு வெடிப்புன்னு சொல்றாங்க இல்லையா, அப்போ அந்த சமயத்தில் நாங்கள் அங்கே கோயம்புத்தூர்ல இருந்தேன். நம்ம வீட்டுல தான் வெடிச்சது. நாஸ் தியேட்டர் பக்கத்துல தான் இருந்துச்சு, நாஸ் தியேட்டர் பக்கத்துல தான் வெடிச்சது. அதனால ஏதாவது வெளியே போய் கோவை குண்டுபிடிப்பை பற்றிய படமோ அப்படின்னு ஒரு பீதியில் இருந்ததுன்னா அது அந்த மாதிரி படம் இல்லை, வேற மாதிரியான படம் இல்லை, அந்த மாதிரி படம் இல்லை. கோவை குண்டு வெடிப்புன்னு சொல்றாங்களே தவிர ஆனால் அதில் உள்ள எந்த ஒரு இன்சிடென்ட்டும் இதில் இல்லை. ஏன்னா அந்த கேஸ் கூட நான் ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணியிருக்கேன். நானும் அந்த முதல்ல அந்த படம் பார்க்கும்போது ஆரம்பத்தில் குண்டு வெடிப்புன்னு சொல்லும்போது நான் அப்படி யோசனை பண்ணேன், ஆனால் படத்தில் அந்த மாதிரி இல்லவே இல்லை. அதே மாதிரி அந்த ஒரு சீனும் ரொம்ப நல்ல வித்தியாசமாக இது வரைக்கும் எந்த படத்துலையுமே பார்க்காத அளவுக்கு இருந்துச்சு அந்த உடலுறவு சீன். கோயம்புத்தூர், டிகே, மதுரை எல்லா பக்கம் கேன்சல் சார். இதுலயே சீன்ல தீவிரவாதி ஒருத்தர் சொல்லுவாரு, ஏற்கனவே சுட்டவங்க எல்லாம் வந்து
நடிகர்கள் அவங்கள கூப்பிட்டு வந்து தேவையில்லாம சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை யாருங்க? ஒருவேளை படத்திலேயே ஒரு சீன் சொல்லியிருப்பாங்க. நம்ம படத்துல இது மாதிரி எவ்வளவு சீன் இருக்கு சார். நம்ம சொல்லும் போது போலி என்கவுண்டர் அவங்க தேவையில்லாம சாவடிச்சு காவல்துறை இது பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. ஒருவேளை காவல்துறை அதனால கூட இது அது சார் அது நீங்க மிகப்பெரிய இதுவா இருக்காது சார். இதை விட எவ்வளவு படம் வந்துச்சு சார். படம் வந்து அவங்களுக்கு தெரியாது இல்ல சார். ஒரு இது இந்த ஸ்லீப்பர் செல் வந்து இந்துல இருக்காங்களா, கிறிஸ்டியன்ல இருக்காங்களா, முஸ்லீம்ல இருக்காங்களா, நீங்க சொல்லுங்க. சொல்லிருக்காங்களா எதனா? இல்ல எல்லாத்துலயும் இருக்காங்க. ரிலிஜன் வருது. ஏங்க மனுஷங்க தானே சார் ஸ்லீப்பர் செல்லா இருக்காங்க. மதம் ஒரு அரசியல் கருவி. கரெக்ட் சார். ஸ்லீப்பர் செல் மதத்தையும் நீங்க சொல்றீங்க. எல்லா மதத்திலயும் மனுஷங்க தானே சார் இருக்காங்க. அந்த மனுஷன் தானே தப்பு இல்ல பண்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா அவர் மதத்தால அரசியல் பண்றாங்கன்னு சொல்றாரு. ஆமா. மதத்துல அரசியல் மனுஷங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்றேன். அதுதான் அந்த ஒரு விஷயமே தவிர மற்றபடி அதுல ஒன்றும், அதாவது இப்போ ஸ்லீப்பர் செல் நீங்க சொல்றீங்களா, போலீஸும் சரி ஸ்லீப்பர் செல்லும் சரி ராணுவமும் சரி எல்லா மதத்தாரங்களும் இருக்காங்க. அதனால ஸ்லீப்பர் செல்ல அவங்க மட்டும் தான், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸ்லீப்பர் செல் நீங்க இந்த படம் உங்களுக்கு தியேட்டர் கிடைக்கலன்னு சொல்றாரு. நீங்க ஒரு சங்க தலைவரா? தியேட்டர் எல்லாத்துலயும் கிடைச்சு சார். தியேட்டர் எல்லாம் நல்ல நல்ல தியேட்டர் எல்லாம் கிடைச்சது. நேத்து ஒரு போன் கால்ல அப்படியே தலையெழுத்தே மாறிடுச்சு சார். கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை வந்து அவங்க நல்ல நோக்கத்துல தான் சொன்னாங்க. இந்த படத்துக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷன் என்னன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு என்னென்ன தியேட்டர் லிஸ்ட் கொடுங்க, நான் வேணா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து ரிலீஸ் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். இல்லங்க ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொன்னீங்கல, ஏன் அதை அதை கண்டினியூ பண்ணல? இப்பதானே சார் எல்லா ஏரியாலயும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இல்லங்க இப்ப சொன்னீங்கல்ல கமிஷன் ஆபீஸ்ல எனக்கு எந்தெந்த தியேட்டர்னு சொல்லுங்க பாதுகாப்பு. அது டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு கூப்பிட்டு கேட்டிருக்காங்க எந்தெந்த தியேட்டர்ல பண்றீங்களோ நான் பாதுகாப்பு கொடுத்து பண்றேன். அவங்க பேனிக் ஆயிட்டு இல்ல நம்மளுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, ஷோவை கேன்சல் பண்ணிடலாம், நம்ம தியேட்டருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது, யாரு செலவு பண்றதுன்னு சொல்லி அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. இல்ல கமிட்மெண்ட் ஆன பிறகு கேன்சல் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க தான் சார் கேள்வி கேட்கணும். நான் அதனாலதான் உங்ககிட்ட ஆமாங்க பண்ணிருக்காங்க. அதனாலதான் உங்க முன்னாடி நான் நின்னுட்டு இருக்கேன்ல. இப்போ நீங்க அமைப்பு இல்ல சார், போலீஸ். நான் சொல்றேன் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கேட்டேன் சார். கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. நல்ல விதமா தான் கேட்டிருக்காங்க, தப்பா கேட்கல அவங்க. சார் என்னென்ன தியேட்டர் ரிலீஸ் பண்றீங்க லிஸ்ட் கொடுங்க, நான் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. அவங்க என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு எதுக்கு வந்து இந்த ஷோ கேன்சல் பண்ணிட்டாங்க, எதுக்கு இந்த படத்தை போடணும். ஒரு இடத்துல கேன்சல் பண்ணாலும் எல்லாத்துக்கும் வேர்ட் ஆஃப் மவுத்ல போய் எல்லா இடத்துலயும் கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க இந்த படம் வேண்டாம்னு சொல்றாங்க. அதான் இது பண்ணா அவங்களுக்கு தியேட்டருக்கு பிரச்சனை வரும். எல்லாமே முடிஞ்சுது சார், எல்லாமே ஓவர். மத்த ஏரியால சொல்றேன்னா கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், சேலம். ஆமாங்க சொந்த ஊர்ல இல்ல, சேலம்ல இல்ல, மதுரையில இல்ல, திருநெல்வேலி எந்த இடத்துலயும் இல்ல இப்ப ஷோ. தெரியல ஆக்சுவலி, அதனாலதான் அவர் கூப்பிட்டு என்ன பண்ண நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சென்சார் அலோவ் பண்ணனாலதான் நான் இங்க இருக்கேன். அலோவ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் சொன்னா மனசு வைக்கணும். இன்னைக்கு உடனே என்ன பண்ண முடியும்? ஆமா இல்ல ரிலீஸ் பண்ணனும்ங்கறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க சார். என்ன பண்ணு இல்லனா நீங்க முஸ்லிம் அமைப்புல நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எது பிரச்சனை பண்ணலையே. இல்ல அவங்களையோ இதோட எடிட்டரே முஸ்லீம் தாங்க. அவர் சொல்ல மாட்டாரா தப்பா பண்ணதா? எடிட்டரே முஸ்லீம் தான பண்ணிருக்காரு. திரையரங்க உரிமையாளர்களோட நம்பர் வச்சிருக்கீங்களா? இல்லங்க இனிமேல் தான் பேசணும். நம்பர் இந்த நம்பர் உடனே கால் பண்ணி பிரஸ் மீட் போயிட்டு இருக்கு, லைவ் போயிட்டு இருக்குல, பேசலாம். கால் பண்ணி பேசு. இப்பதான் சார் தெரியும், நானே இப்பதான் வந்தேன். இப்பதான் எனக்கு தெரிஞ்சுதான் வந்தேன். நீங்க அவங்க நம்பர் இருந்துன்னா நீங்க பேசுங்க, நம்பர் போடுங்க, அப்பவே கேட்கலாமே. இந்த பத்திரிகாரங்க மீட் நடந்துட்டு இருக்கு, ஏன் நீங்க போட மாட்டீங்க? என்ன ஒரு தெளிவு கிடைக்கும்ல. சுப்பிரமணியன் சார் நம்பர் இருக்கா? அவன் நம்பர் இல்ல. சுப்பிரமணியன் சார் போடுங்க. சுப்பிரமணியன் சார் போடுங்க. நம்பர் அவருக்கு அடிங்க, அவருக்கு அடிங்க. ஆமா அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சிருக்காரு திருப்பி. இல்ல இந்த போன் வேணாங்க. இல்ல திருப்பூர் சுப்பிரமணியத்துக்கு போடுங்க போடுங்க. இல்ல நம்பர் இல்லையாண்டா அவரு. இல்லையா? ஆமா இந்த இருங்க ஆபீஸ்ல கூட கிடையாது. பயப்படுறாரு. நான் பாட்டுக்கு இங்க பேசி அவரு என்ன பேசி. ஆமாங்க யாராவது தவறு பண்ணாங்கன்னா நாங்க திருப்பி யாராவது எந்த வேணா நாங்க கேட்போம். கேளுங்க சார், அதுக்காகதான் கேளுங்க. கால் பண்ணி பேசுறீங்க. என்கிட்ட டைரக்ட் நம்பர் இருந்தா நான் கண்டிப்பா கூப்பிட்டுருவேன். என்கிட்ட சத்தியமா இல்லைங்க ஆக்சுவலி, அதனாலதான் இவரை கூப்பிட்டுருக்கேன். ஆமாங்க
எல்லாத்தையும் கட்டியாச்சு சார். போஸ்டர் போயிடுச்சு, பேனர் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. அவர் எதனா பேச சார் வணக்கம், ரங்கநாதன் பேசுறேன். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு. பாய்னு ஒரு படம். ஆமாவா? ஆமாம். அந்த ப்ரொடியூசர் ஹீரோ வந்து உங்கள் ஊருக்காரர் தான், கோயம்புத்தூர்காரரு. ஆமாம், கோயம்புத்தூர்காரர் தான். அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, என் படத்தை கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருநெல்வேலி, மதுரை எல்லாத்துலேயும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன்லேருந்து. போலீஸ் அதனால் அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்கள். அதாவது தியேட்டருக்காரங்க படத்தை போட மாட்டேங்கிறாங்க, போலீஸு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கன்னு சொன்னால் பயந்துட்டாங்கிறாரு அவர். ஆமாம், ஆனால் படம் தியேட்டருக்காரங்க போட மாட்டேங்கிறாங்களாமே. ஆ கட்டிங்களா? கட்டியாச்சு. இல்ல அவர் இங்க பத்திரிகையாளர் மத்தியில என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நான் பணம் கட்டிட்டேன், பணம் கட்டினாலும் எனக்கு தேட்டர் தர மாட்டேங்கிறாங்கிறாரு. இந்த கொஞ்சம் இருங்க, சொல்லுங்க, நீங்களே பேசுங்க. இந்த அவர் ப்ரொடியூசர் ஹீரோவே பேசுறாரு, பேசுங்க. ஹலோ சார். எந்தெந்த தேட்டர்? சாரி சார். இல்ல சார், கியூபுக்கு பணம் கட்டி இருக்கு, போஸ்டர்ஸ் போயிருக்கு, பேனர் போயிருக்கு, அதுதான் சார் சொல்லிட்டு இருக்கேன். யாருக்கும் பணம், உங்களுக்கோ இல்ல வேற யாருக்கோ பணம் கொடுத்துருக்கேன்னு நான் சொல்லல சார். பேனருக்கு நான் அது மாதிரி எதுவும் சொல்லல சார். தியேட்டருக்கு வந்து லைக் நேத்து வந்து பேசியிருக்கு சார். அப்ப வந்து கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு சொன்னனால ஷோவை வந்து கேன்சல் பண்ணிருக்கு அப்படின்னு வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க சார். சாரி சார். ஆமாங்க சார். நம்ம படம் போடல சார், எல்லா பக்கம் கேன்சல் பண்ணிட்டாங்க சார். ஐயோ, நீங்க புரியாம பேசிட்டீங்க. பிவிஆர்ல கோயம்புத்தூர்ல ஏதாவது இல்லைங்க போடலைங்க சார், எங்கேயுமே போடலைங்க சார். சொல்லுங்க சார். நான் கோயம்புத்தூர் மட்டும் சொல்லிங்க சார். கோயம்புத்தூர் ஏரியா மத்த இப்ப மதுரையில கேன்சல் பண்ணிட்டாங்க, திருநெல்வேலியிலும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதை தான் நான் மீன் பண்ணேன். கோயம்புத்தூர் மட்டும் பர்டிகுலரா இந்த தியேட்டர்னு சொல்லுங்க, அப்பதான் அவர் கேட்பாரு. இந்த தியேட்டர் அவர் கேட்பாரு. தியேட்டர் ஓனர் இல்ல, சங்கத்துல சார். எஸ் சார். எஸ் சார். சார் எல்லா தியேட்டரும் எடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனை ஆனனால கேன்சல் பண்ணிருக்காங்க சார். சரிங்க சார். எங்க இவரு தாங்க தியேட்டர் அசோசியேஷன் தலைவர். இல்ல, அப்ப நீங்க இந்த தியேட்டர்னு சொன்னா அவர் போன் பண்ணி கேட்பாரு. ஆமா, கோயம்புத்தூர்ல எந்த தியேட்டர்ல கேன்சல் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. ஆனா ஒரே நிமிஷம். இதுல கூட நான் ஸ்பீக்கர்லாம் போட்டிருந்தேன். அவ்வளவுதான். ஹலோ. கதிர்னா கேக்குதா? அண்ணா, இப்போ நம்ம எந்தெந்த ஏரியால நான் ஷோ கேன்சல் பண்ணிருக்காங்க? ஏரியா கேட்காதீங்க, தியேட்டர் இல்ல சார், ஏரியா தானே சார். எந்தெந்த ஏரியா சார்? ஏன்னா கேன்சல் பண்ணிருக்காங்க? சாரிண்ணா. அவரு யார் பேசுறவர்? யாரு அவர்தான். பிவிஆர் கதை தான் பேசுறாங்க. திருப்பூர் சுப்பிரமணியம் சார் அவர்கிட்டயும் ஃபோன் போட்டு கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க சார். எந்தெந்த தியேட்டர் போடுறீங்க, நல்ல விதமா தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம், படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதுதான் உண்மை. திருப்பூர் சுப்பிரமணியத்துக்கிட்ட சொன்னீங்கன்னா அவர்தான் தியேட்டருடைய கண்டிப்பா சார் பேசினேன் சார். சார் அவர் சைடும் பேசியிருக்கேன், நான் ஹெல்ப் கேட்டிருக்கேன் ஆக்சுவலி. பட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு நஷ்டமாயிருமாமா தியேட்டர்ல. அதனால
அஜித் படமோ நீங்க சொல்ற மாதிரி ஓகே, அவங்க என்ன சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காருன்னா நீங்க எந்த தேட்டர்லாம் சொல்லுங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பிவிஆர் கதை, நான் என்ன சொல்றேன்னா நீங்களே எனக்கு பேசுங்கன்னு சொல்றேன். நான் தான் உண்மையை சொல்லிட்டேன், இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? ஆக்சுவலி கரெக்ட் சார், நீங்க கேள்வி கேட்கறீங்க. கரெக்ட் சார், நான் தான் உண்மையை உங்ககிட்ட சொல்லிட்டேனே சார், என்ன விஷயம்னு நான் சொல்லிட்டேன். நீங்களும் படம் பார்த்துட்டீங்க. இல்ல அதான் இப்பதான் சொல்லிருக்காருங்க, இனிமேதான் அது பேசணும் சார். நான் நேத்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன் இந்த மாதிரி, சாயங்காலமா சொல்றாங்க. அப்புறம் இன்னைக்கு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணி கால் பண்ணீங்க. கால் பண்ணா அங்க பேச முடியல, பிரஸ் மீட் இருந்தாலும் சரி நான் இங்க வந்து கலந்துக்கிட்டேன். கண்டிப்பாக, ஏன்னா சின்ன படம் நல்ல படமா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் இருக்கு, ரெண்டாவது படம் சாரி இப்போ ரெண்டாவது படம்னாலும் அது ரிலீஸ்ல இல்லைன்னா இன்னைக்கு பல லட்சம் செலவு பண்ணிருக்காரு. போஸ்ட் அடிச்சு டேட் போட்டு எல்லாமே பண்ணியிருக்காரு, எல்லாம் லாஸு. அதனால இப்போ நான் தேட்டர் ஓனர்கிட்டயோ இல்லை தேட்டர் இது டிஸ்ட்ரிபியூட்டர் ஓனர்கிட்ட நான் பேசுகிறேன். இனி தான் பேசணும். பேசி அதை நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நான் மினிமம் பண்ணுறேன். நீங்கள் ப்ரெஸ் மூலியமாக மேக்ஸிமம் அது என்ன ஆமாம் நான் பேசுகிறேன். ஆமாம் ஆமாம் என்ன நான் உடனே ஹெல்ப் பண்ணுவேன். இல்லை இப்போவே ஹெல்ப் பண்ணுவேன் சார், நான் வேறு அதுதானே வேலை எனக்கு. வரேன் பேன் பண்ண கேரளா ஸ்டோரிக்கு இது விருது அறிவிச்சிருக்காங்க. அதனால நீங்க தைரியமா இதை பண்ணலாம். இல்ல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? நம்ம என்ன தீவிரவாதியா பண்ணிருக்கோம்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு படம் டைட்டில் மட்டும் அப்படி வச்சிருக்காரு, கதையில் அதுவும் இல்லை. நீங்களாம் படம் பார்த்துட்டீங்க, ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் எல்லாரையும் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே கேட்டேன், எதுவுமே இல்லை. அது டைட்டில் விட டைட்டில் தான் பிரச்சனை. இப்போ அது டைலாக் சொல்றீங்க, அதை சொன்னாதான் கிளம்புவானுங்க எல்லாம். இதுல கூடவா தமிழ் தான் வெளியே விட மாட்டேங்கிறாங்களே இப்போ. பாருங்க தமிழ படத்தை தான் நசுக்குறாங்க. என்ன காரணம் தெரியல. கேரளா ரிலீஸ் ஆகி நாளைக்கு எல்லா தேட்டரும் கேரளா ரிலீஸ் ஆகுது, இங்க மட்டும் தான் நசுக்குறாங்க. இல்ல கண்டிப்பா நான் பேசுவேன் சார், நிச்சயமா நான் பேசுவேன். உங்களுக்கு தெரியாதுன்னு இல்ல, நீங்க மேக்சிமம் நீங்களும் கொஞ்சம் பண்ணி விடுங்க சார். நான் போலீஸ்ல நான் பேசுறேன். உங்க சப்போர்ட் வேணும்னா நீங்க என்ன படம் பாத்துட்டீங்க, சோ நான் ஏதாவது தப்பா சொல்லிருந்தா நீங்க அப்புறம் நான் போலீஸ் எல்லாரும் நல்லதானே பண்ணிருக்காரு. எல்லாருமே உழைப்பு போட்டுருவோம். ஏன்னா இவ்வளவு வருஷம் கஷ்டம் பட்டு இவ்வளவு மறுபடியும் தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. எல்லாத்தோட சப்போர்ட்டும் வேணும். நீங்க தான் கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நன்றி. நீங்க கொண்டு வெளியில என்ன கொண்டு போய் சேருங்க. ஏன்னா சென்சார் கொடுத்த படத்தை நிறுத்துறது ரொம்ப தப்புங்க. அப்ப சென்சார் போர்டே மூடிட்டு பேசாம எல்லாரும் போயிட வேண்டியதுதான்.